வகுப்புல ஒரு மாணவன் தொடர்ந்து குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கான், பாடத்தை சுத்தமா கவனிக்க மாட்டேங்கிறான். நீங்க என்ன செய்வீங்க? கண்டிப்பா சத்தம் போடுவீங்க, இல்லனா ஒரு சின்ன தண்டனை குடுப்பீங்க. அப்படிதானே? ஆமா, பொதுவா எல்லாரும் அப்படிதான் செய்வாங்க. உடனடியா அந்த மாணவனும் அமைதியா ஆயிடுவான். கரெக்ட். ஆனா உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா, அந்த மாணவனோட குறும்புக்கு காரணம் அவனா இருக்க மாட்டான். ஒருவேளை உங்களுடைய கற்பித்தல் முறையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கொஞ்சம் கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாம, நீங்க குடுத்த அந்த ஒரு சின்ன தண்டனை அவனுக்கு படிப்பு மேலேயே ஒரு வாழ்நாள் வெறுப்ப கூட உருவாக்கி இருக்கலாம். வாவ்! இத கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. டெட் தேர்வுக்கு, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்கிற வருங்கால ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த சிறப்பு ஆழ்ந்த அலசலுக்கு உங்கள நாங்க வரவேற்கிறோம். ஆமா. எல்லாரும் ரொம்ப பிஸியா எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க இப்போ ஒரு கூட்டத்துல இருக்கலாம், இல்லனா ராப்பகலா படிச்சு ரொம்ப சோர்வா கூட இருக்கலாம். உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் அலசல். கண்டிப்பா. இன்னைக்கு நாம சும்மா மேலோட்டமா எதையும் பேச போறதில்ல. பேராசிரியர் டாக்டர் நா. சுப்புரெட்டியார் அவங்க எழுதின கல்வி உளவியல் கோட்பாடுகள் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான பாடநூலு தான் நம்ம இன்னைக்கு கையில எடுத்திருக்கோம். குறிப்பா 7வது இயல்ல இருந்து 13வது இயல் வரைக்கும் இருக்கிற மிக முக்கியமான விஷயங்களை ஈஸியா பிரிச்சு மேய போறோம். ரைட். தேர்வுக்கு தயாராகுபவர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. ஏன்னா, இந்த உளவியல் கருத்துக்களை சும்மா மனப்பாடம் பண்ணா, அது ரொம்ப பெரிய சுமையா தோன்றும். ஆமாமா, மனப்பாடம் பண்றது கஷ்டம்தான். ஆனா, மனித மனம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற பின்னணிய புரிஞ்சுக்கிட்டா, எக்ஸாம் ரொம்ப ஈஸியா மாறிடும். அதை விட முக்கியம், நீங்க நாளைக்கு ஒரு வகுப்பறைக்குள்ள போகும்போது, வெறும் ஆசிரியரா இல்லாம, மாணவர்களோட மனச வடிவமைக்கிற ஒரு சிற்பியா மாறுவீங்க. அருமையா சொன்னீங்க. சரி, நம்ம பேசிக்ஸ்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஒரு குழந்தை எப்படி பாடத்தை கத்துக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த மாணவனையும் பள்ளிக்கூடத்தையும் நாம எப்படி பார்க்கணும்னு ஆசிரியர் சுப்புரெட்டியார் ரொம்ப தெளிவா பதிவு பண்ணியிருக்காரு. ஆமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு குழந்தைய நம்ம ஒரு விதை அப்படின்னு வச்சுக்கிட்டா, பள்ளிக்கூடத்தை ஒரு பசுமை குடில், அதாவது கிரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஓ! கிரீன் ஹவுஸ். நல்ல ஒப்பீடுதான். ஏன்னா விதைய நம்மால மாத்த முடியாது. ஆனா அந்த பசுமை குடில்ல வெளிச்சம், தண்ணீர் இதெல்லாம் சரியா கொடுத்து செடிய வளர்க்கறது தான் ஆசிரியரோட வேலை. நான் சொல்றது கரெக்டா? இது ஒரு அருமையான ஒப்பீடுதான். ஆனா, இதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்கு. பாத்தீங்கன்னா, பசுமை குடில்ல நாம பெரும்பாலும் ஒரே வகையான செடிகளுக்கு ஒரே அளவிலான தட்பவெப்பத்தை கொடுப்போம். ஆமா, ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா, ஒரு வகுப்பறை அப்படி கிடையாது. அங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவனும் ரொம்ப தனித்துவமானவன். ஒரு மாணவனுக்கு தேவையான வெளிச்சமும், இன்னொரு மாணவனுக்கு தேவையான வெளிச்சமும் முற்றிலும் மாறுபடும். ஓ! அதாவது எல்லாரையும் ஒரே அளவுகோல்ல வச்சு அளக்க கூடாதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. உளவியல்ல இதத்தான் தனியாள் வேற்றுமைகள், அதாவது இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. கல்வி அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு மாணவனுக்கும் அவனது சூழ்நிலைக்கும் இடையே நடக்கிற ஒரு தொடர்பு. புத்தகத்துல இத இடைவினை அப்படின்னு ஒரு வார்த்தையால சொல்றாங்களே. அதுதானே, சரியா பிடிச்சிங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போதே தன்னோட மரபணுக்கள்ல சில பண்புகளை கொண்டு வருது. அந்த மரபு வழி ஒரு குழந்தையோட அதிகபட்ச எல்லைய தீர்மானிக்குது. ஆனா, அந்த எல்லைக்குள்ள இந்த குழந்தை எந்த அளவுக்கு வளரும் அப்படிங்கறத நாம பள்ளியில அமைத்து கொடுக்கிற சூழ்நிலை தான் முடிவு பண்ணுது. அப்போ பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை இல்லையா? ஆமா, ஒவ்வொரு மாணவனோட தனியாள் வேற்றுமைக்கும் ஏத்த மாதிரி அந்த சூழ்நிலைய வளைச்சு கொடுக்கறது தான் உண்மையான கற்பித்தல். இத கேட்கும்போது ரொம்பவே சவாலா இருக்கு. ஒரு வகுப்புல 40 மாணவர்கள் இருந்தா 40 விதமான சூழ்நிலைகளை ஒரு ஆசிரியர் எப்படி உருவாக்க முடியும்? அது ஒரு பெரிய சவால் தான், ஆனா அது சாத்தியம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சூழ்நிலையில ஒரு மாணவன் எப்படி புதிய பாடங்களை மூளைக்குள்ள ஏத்துக்கிறான் அப்படின்னு பேசுவோம். இது 7வது இயல்ல வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, கற்றலின் மூலக்கூறுகள் பத்தி அந்த இயல்ல தான் ரொம்ப விரிவா வருது. பொதுவா நினைவாற்றல், அதாவது மெமரி அப்படின்னா என்ன? மூளையில ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி தகவல்களை சேமிச்சு வைக்கிறது. அப்புறம் எப்ப தேவையோ அப்ப அதை எடுத்து பார்க்கறது. அப்படிதானே நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. நாம மூளைய ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் மாதிரி பாக்குறோம். ஆனா, உளவியல் அத வேற மாதிரி அணுகுது. ஓ, அப்படியா? வேற எப்படி அணுகுது? ஆசிரியர் சுப்ரட்டியார் அவங்க நினைவாற்றல ஒரு மீட்டறிதல் செயல்பாடு அப்படின்னு சொல்றாரு. அதாவது, ஒரு விஷயத்த மூளையில போட்டு அடைச்சு வைக்கிறது மட்டும் நினைவு கிடையாது. அப்போ எது உண்மையான நினைவு? முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சிய, இல்லனா கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை தேவைப்படும்போது வேணும்னே நம்ம கண்முன் கொண்டு வர்றது தான் நினைவு.
ஒரு விஷயத்த நீங்க எவ்ளோ சிறப்பா ஞாபகம் வச்சுக்கணுமோ அது நீங்க எப்படி அத மூளைக்குள்ள அனுப்புறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. வாவ்! அதை எப்படி மூளைக்குள்ள அனுப்புறோம் அப்படிங்கறதுல தான் சூட்சுமம் இருக்கா? அப்படியானால் கவனிக்காம எதையும் மூளைக்குள்ள அனுப்ப முடியாது, அப்படிதானே? 100க்கு 100% உண்மை. கரும்பலகை அப்படியே விரித்து பார்த்துட்டு இருக்கிறது கவனம் கிடையாது. மனச ஒருமுகப்படுத்துறது தான் கவனம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ம். ஆனா அது பாதி உண்மைதான். இங்க ஆசிரியர் சுப்பரெட்டியார் ஸ்டவுட் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற உளவியல் அறிஞரோட கூற்ற மேற்கோள் காட்டுறாரு. ஸ்டவுட் என்ன சொல்றாரு? வெறும் கண்களால பாக்குறதோ இல்ல மனச ஒருமுகப்படுத்த முயற்சி பண்றதோ உண்மையான கவனம் இல்லையா. ஸ்டவுட் என்ன சொல்றாருன்னா, கவனம் அப்படிங்கிறது ஒரு பொருள் அல்லது கருத்தின் மீது தொடர்ந்து மனத்தின் ஆற்றலை செலுத்துவது அப்படின்னு சொல்றாரு. மனத்தின் ஆற்றலை செலுத்துவது கொஞ்சம் ஆழமான வார்த்தையா இருக்கே. ஆமா, இது ஒரு விழிப்புணர்வு செயல்பாடு. ஒரு மாணவன் வகுப்புல உட்கார்ந்து ஆசிரியர் சொல்றத காதால கேட்டுட்டே இருந்தாலும் அவன் மூளை வேற எங்கேயோ போயிட்டு இருந்தா அங்க கற்றல் நடக்காது. இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய பிராக்டிக்கல் சந்தேகம் வருது. நிறைய ஆசிரியர்கள் தினமும் ஃபேஸ் பண்ற ஒரு சிக்கல் இது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? ஒரு மாணவனுக்கு நான் நடத்துற கணக்கு பாடத்திலயோ இல்ல வரலாற்றுலயோ இயல்பாகவே எந்த ஆர்வமும் இல்லைன்னு வச்சுக்குவோம். அவனுக்கு அதுல கவர்ச்சி கிடையாது. இந்த மாதிரி நிலைமையில அவனோட கவனத்தை நான் எப்படி ஈர்க்க முடியும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க பாரு, போர்ட கவனி அப்படின்னு சத்தம் போடுறதால கவனம் வந்துடுமா? இப்படி வலுக்கட்டாயமா கவனத்தை திருப்ப முடியும் அப்படின்னு தானே நிறைய ஆசிரியர்கள் நம்புறாங்க. அதுதான் மிகப்பெரிய உளவியல் பிழை. நீங்க இங்க பாரு அப்படின்னு சத்தம் போடும்போது அந்த மாணவனோட கண்களை பாக்கும். ஆனா மூளை அந்த பாடத்தை உள்ள வாங்காது. நிஜமாவா? ஏன் அப்படி? ஏன்னா கவனத்துக்கும் கவர்ச்சிக்கும், அதாவது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப நெருங்கிய உயிரியல் தொடர்பு இருக்கு. கவர்ச்சி இல்லாம கவனத்தை ஈர்க்கிறது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கவனிக்கவே மாட்டாங்களா? ஆமா, மனித மூளை தனக்கு பரிச்சயமில்லாத, ஆர்வம் தராத ஒரு புது தகவலை ஒருபோதும் ஈஸியா உள்ள அனுமதிக்காது. அது மூளையோட ஒரு தற்காப்பு முறை. வா, மூளையே அதை தடுத்து நிறுத்துதா? அப்படியானால் அந்த தடையை ஒரு ஆசிரியர் எப்படி தாண்டறது? இங்கதான் ஒரு சிறந்த கற்பித்தல் முறை உள்ள வருது. எப்பவுமே நேரடியா புது பாடத்தை திணிக்க கூடாது. மாணவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச, அவனுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட இந்த புது பாடத்தை இணைக்கணும். ஓ, முந்தைய அறிவோட புதிய அறிவை இணைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? எக்ஸாக்ட்லி. உதாரணமா பின்னங்கள், அதாவது ஃப்ராக்ஷன்ஸ் நடத்த போறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு மாணவனுக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு பீஸாவை எப்படி பங்கிடுறது அப்படின்னு ஆரம்பிக்கலாம். சூப்பர் ஐடியா. இல்லனா கிரிக்கெட் பிடிக்கும்னா ஸ்கோர் விவரங்களை வச்சு கணக்க தொடங்கலாம். கரெக்ட். அந்த பழைய பிடிச்சமான தகவலோட சேர்த்து உங்க புது தகவலை உள்ள கடத்தணும். அதுதான் மாணவனுக்கு கவர்ச்சியை உருவாக்கும். கவர்ச்சி வந்துருச்சுன்னா நீங்க கேட்காமலேயே அவனோட முழு ஆற்றலும் உங்க பாடத்தின் மேல குவியும். அதுதான் உண்மையான கவனம். செம்ம விளக்கம். அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ஒரு குக்கி மாதிரி யூஸ் பண்ணி நம்ம பாடத்தை அதுல மாட்டி விடணும். அதானே சொல்றீங்க? ஆமா, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, கவனம், நினைவு இது எல்லாத்தையும் பத்தி பேசிட்டோம். அடுத்து நாம ரொம்ப சிக்கலான ஒரு பகுதிக்குள்ள நுழைய போறோம். ஒரு மாணவனை செயல்பட தூண்டும் ஊக்குநிலை, அதாவது மோட்டிவேஷன். ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஒரு மாணவன் ஏன் படிக்கிறான், இல்லனா ஏன் தொடர்ந்து வகுப்புல குறும்புகள் பண்றான், கற்றல்ல பயின்ற ஊக்கிகள் அப்படின்னு சொல்றாங்களே, அது பெரும்பங்கு வகிக்குதுன்னு புத்தகம் சொல்லுது. இது இயல்பான ஊக்கிகள்ல இருந்து எப்படி மாறுபடுது? பாத்தீங்கன்னா, இயல்பான ஊக்கிகள் அப்படிங்கிறது பசி, தாகம், தூக்கம் மாதிரியான உயிரியல் தேவைகள். ஆனா வகுப்பறையில கற்றல் அப்படிங்கிறது உயிரியல் தேவை கிடையாது. அது ஒரு சமூக தேவை. ரைட். அப்போ இங்கதான் பயின்ற ஊக்கிகள் வேலை செய்யுதா? ஆமா, ஒரு மாணவன் ஏன் படிக்கிறான், ஆசிரியர் தன்னை பாராட்டுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கலாம். இல்லனா நல்ல மார்க் எடுத்தா வீட்ல சைக்கிள் வாங்கி தருவாங்க அப்படிங்கிற பரிசுக்கான ஆசையா இருக்கலாம். பரிசுகள் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் கொடுக்கும் இல்லையா? கண்டிப்பா. பரிசுகள் எப்பவுமே இன்பத்தை அடிப்படையாக கொண்டவை. ஒரு நல்ல செயலை செய்யும்போது கிடைக்கும் பாராட்டு அந்த செயலை திரும்ப திரும்ப செய்ய தூண்டும். இது நேர்மறையான ஊக்கி. அப்படியானால் தண்டனைகள், ஒரு மாணவன் தப்பு செய்யும் போதெல்லாம் அவனுக்கு தண்டனை கொடுக்கறோமே, அதுவும் அவனை மாத்துறதுக்கான ஒரு ஊக்கி தானே? அத நாம அப்படி பார்க்க கூடாது. தண்டனைகள் அப்படிங்கிறது உடல் வலி, மனத்தவிப்பு, மத்தவங்க முன்னாடி ஏற்படுற அவமானம், கேலி இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டது. அதனால என்ன பிரச்சனை?
உளவியல்ல இத எதிர்மறை ஊக்கிகள், அதாவது நெகட்டிவ் மோட்டிவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது மாணவனை நேரா செயல்பட தூண்டுறதுக்கு பதிலா அவனுக்குள்ள ஒரு பயத்தை தான் உருவாக்குது. ஒரு நிமிஷம், இங்க தான் நான் ஆசிரியர்கள் சார்பா ஒரு வாதத்தை முன்வைக்க போறேன். தாராளமா சொல்லுங்க. யதார்த்தமா யோசிச்சு பாருங்களேன். ஒரு வகுப்பறையில 40 பேர் இருக்காங்க. ரொம்ப சத்தமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுது. சில மாணவர்கள் மத்தவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ம், அந்த நேரத்துல ஆசிரியர் ஒரு சின்ன தண்டனையோ இல்ல ஒரு கண்டிப்பான மிரட்டலோ கொடுத்தா கிளாஸ் உடனே அமைதியாகிடுதே. ஒரு பிரம்ப கையில எடுத்தாலே உடனே சைலன்ஸ் வந்துடுமே. அது வேலை செய்யுது அப்படின்னு கண்கூடா தெரியும் போது அப்புறம் ஏன் ஆசிரியர் அதை தவிர்க்கணும்னு உளவியல் சொல்லுது? இந்த இடத்துல நாம கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். தண்டனை உடனடியா வேலை செய்யுது அப்படின்னு நீங்க சொல்றது ஒரு மாயை. மாயையா? ஆனா கிளாஸ் அமைதியாயிடுதே. அது யாருடைய வசதிக்காக வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். ஆசிரியரோட வசதிக்காக தான். மாணவன் அமைதியாகி விட்டான் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அவன் அந்த தப்ப உணர்ந்து அமைதியானானா? ம், இல்ல அடிக்கு பயந்து அமைதியாகிறான். அதுதான் விஷயம். அந்த தண்டனையால் ஏற்படுற வலிய இல்ல அவமானத்தை தவிர்க்கிறதுக்காக தன்னோட தப்பான நடத்தைய கொஞ்சம் மூடி மறைச்சு வைக்கிறான். அத ஒடுக்கி வைக்கிறான். ஓ, அப்ப தப்பா திருத்திக்கல, மறைக்கிறான். எக்ஸாக்ட்லி. உளவியல் ரீதியா சொல்லணும்னா தண்டனை சரியான நடத்தைய கத்துக் கொடுக்கறது இல்ல, மாறா தப்பான நடத்தையை எப்படி மாட்டிக்காம செய்யறது அப்படிங்கறத தான் கத்துக் கொடுக்குது. வாவ். அதாவது ஆசிரியர் முன்னாடி அடிக்கு பயந்து அமைதியா இருப்பான். ஆனா ஆசிரியர் போன உடனே இல்ல அவருக்கு தெரியாம அதே தப்ப மறுபடியும் செய்வான். உள்ளுக்குள்ள அவனுக்கு எந்த ஒழுக்க வளர்ச்சியும் நடந்திருக்காது. அதானே சொல்றீங்க? மிகச் சரி. அதை விட ரொம்ப மோசமான ஒரு உயிரியல் விளைவு இருக்கு. ஒரு குழந்தைய நீங்க தண்டிக்கும்போது அவனோட மூளையில கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோன் சுரக்குது. கார்டிசோல், இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தானே? ஆமா. மூளை உடனடியா ஒரு தற்காப்பு நிலைக்கு, அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் நிலைக்கு போயிடும். இப்படி ஒரு பயம் கலந்த பதற்றமான நிலையில இருக்கிற ஒரு மூளையால ஒருபோதும் கணிதத்தையோ அறிவியலையோ புரிஞ்சுக்க முடியாது. ஒரு நிமிஷம், அப்போ பயத்துல இருந்தா படிக்க முடியாதா? கண்டிப்பா முடியாது. கற்றலுக்கு தேவையான மூளையின் முன்பகுதி, அதாவது ஃப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அந்த நேரத்துல வேலை செய்யறதே நிறுத்திடும். இது ரொம்பவே அதிர்ச்சியான தகவல். தற்காலிகமா வகுப்பு அமைதியாக்க நாம செய்யற ஒரு விஷயம் மாணவனோட மூளையில கற்றல் நடக்காமலே தடுத்துடுது. உண்மை அதுதான். அதனாலதான் தண்டனையால வெறுப்பு, பகைமை, மனக்கவலை இதெல்லாம் தான் மிஞ்சும் அப்படின்னு புத்தகம் கடுமையா எச்சரிக்குது. ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தையோ குறிப்பிட்ட ஆசிரியரையோ வெறுக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் எப்படி நான் முன்னாடி சொன்ன அந்த கவர்ச்சி வரும்? கவர்ச்சி இல்லனா கவனம் வராதுன்னு சொன்னீங்க. கரெக்ட். உங்க ஒட்டு மொத்த கற்பித்தல் செயல்முறையும் அந்த ஒரு தண்டனையால அடிபட்டு போயிடுது. சரி, ஒரு மாணவன் தொடர்ந்து தப்பு செய்றான். அதற்கான காரணங்கள் பல இருக்கலாம். அவன் ரொம்ப சோர்வா இருக்கலாம், இல்ல பாடத்துல ஆர்வம் இல்லாம இருக்கலாம். சில நேரத்துல மத்தவங்க முன்னாடி ஒரு ஹீரோ மாதிரி தெரியணும்னு கூட குறும்பு பண்ணலாம். ஆமா, நிறைய காரணங்கள் இருக்கு. இதற்கெல்லாம் தண்டனை தீர்வு இல்ல அப்படின்னா ஒழுக்க வளர்ச்சி அப்படிங்கறத நாம எப்படிதான் உருவாக்குறது? ஒரு மாணவன் தன்னிச்சையாவே சரி தவறு எதுன்னு உணர்ந்து நடக்கிறதுக்கு ஆசிரியர் என்ன செய்யணும்? உண்மையான ஒழுக்கம் அப்படிங்கறது பயத்தால வர்றதில்ல, அது உள்ளுணர்வா கத்துக்க வேண்டிய ஒரு சமூக பண்பு. இதுக்கு ஆசிரியர் முதல்ல முன்மாதிரியா இருக்கணும். ரோல் மாடலா இருக்கணும், ரைட்? ஒரு மாணவன் தப்பு செய்றான்னா அந்த தப்புக்கான அடிப்படை உளவியல் காரணம் என்ன அப்படின்னு ஆசிரியர் ஆராயணும். அவன் ஏன் மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்க ட்ரை பண்றான்? ஒருவேளை அவனுக்கு படிப்புல சரியான அங்கீகாரம் கிடைக்கலையா? ஓ, அப்படி யோசிக்கணுமா? ஆமா. அப்படியானால் அவனோட திறமைய கண்டுபிடிச்சு அதுல அவனை ஊக்குவிக்கிறது தான் உண்மையான தீர்வு. அதை விட்டுட்டு அவனை அவமானப்படுத்துறது பிரச்சனையை இன்னும் பெருசாக்கும். நல்லா புரியுது. அதாவது ஒவ்வொரு மாணவனோட மனநிலையும் வெவ்வேறானது. அதை நம்ம முன்னாடியே தனியாள் வேற்றுமைகள் அப்படின்னு பார்த்தோம். இது தேர்வுகளுக்கும் பொருந்துமா? எந்த சந்தேகமும் இல்ல, கண்டிப்பா பொருந்தும். ஏன்னா இப்போதெல்லாம் மதிப்பெண்கள் மட்டும்தானே ஒரு மாணவனோட தலையெழுத்தையும் தீர்மானிக்குது. எல்லாரையும் ஒரே தேர்வுல உட்கார வச்சு ஒரே அளவுகோல்ல அளக்கிறது சரியா? அங்கதான் நமது கல்வி முறையில நாம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. மதிப்பீடும் சோதனையும், அதாவது எவாலுவேஷன் அண்ட் டெஸ்டிங் எதற்காக நடத்தப்படுது அப்படிங்கறத ஆசிரியர் சுப்புரெட்டியார் ரொம்ப தெளிவா விளக்குறாரு. தேர்வுகள் எதற்காக நடத்தப்படுது? மார்க் போடுறதுக்கு தானே? இல்ல, தேர்வுகள் அப்படிங்கிறது மாணவர்களை தண்டிப்பதற்கோ இல்ல உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு அவங்கள மட்டம் தட்டுறதுக்கோ உருவாக்கப்பட்டது கிடையாது. பின்னி எதற்காக? இன்னைக்கு தேர்வுல குறைவான மதிப்பெண் எடுத்தா அது ஒரு தண்டனை மாதிரி தானே பார்க்கப்படுது. அது துரதிர்ஷ்டவசமானது. உண்மையில தேர்வுகள் அப்படிங்கிறது ஒரு கண்டறியும் கருவி.
அதாவது டயக்னாஸ்டிக் டூல். டாக்டர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. எப்படி ஒரு டாக்டர் ரத்த பரிசோதனை செஞ்சு நோயாளிக்கு எந்த வகையான சிகிச்சை தேவை அப்படின்னு முடிவு செய்றாரோ அதே போலதான் தேர்வும். ஓ, அப்போ எக்ஸாம் ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் மாதிரி. குதில அவனுக்கு புரிதல் குறைவா இருக்கு, அவனுக்கு இன்னும் எந்த மாதிரியான கற்பித்தல் முறை தேவை அப்படிங்கறத ஒரு ஆசிரியர் கண்டுபிடிக்கணும். சூப்பர். ஆக தேர்வு அப்படிங்கறது மாணவனை மதிப்பிடுறத விட ஆசிரியரோட கற்பித்தல் முறை வெற்றி பெற்றதா அப்படிங்கறத மதிப்பிடுறதுக்கான ஒரு கருவி. மிக அருமையான கண்ணோட்டம். தேர்வுல மாணவன் தோற்றால் அங்கே ஆசிரியரின் கற்பித்தல் முறையும் தோற்றிருக்கு அப்படிங்கறத நாம பல நேரங்கள்ல உணர்றதே இல்ல. இது எல்லாமே ஆசிரியரோட தோள்கள்ல எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத உணர்த்துது. ஆமா, ரொம்ப பெரிய பொறுப்பு. ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் வெறும் தகவல்களை கடத்துற ஒரு மெஷின் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. நிச்சயமா கிடையாது. ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிறவர் உளவியல் ரீதியா முதிர்ச்சி அடைந்தவர். அவர்தான் நாம முதல்ல பேசின அந்த பசுமை குடிலோட தோட்டக்காரர். கரெக்ட். அவர் மாணவனோட அறிவு வளர்ச்சியை மட்டும் பார்க்காம அவனோட மன வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி என பல பரிமாணங்கள்லயும் அக்கறை காட்டணும். ஒரு ஆசிரியரோட ஆளுமை மாணவனோட மனசுல ஆழமான, வாழ்நாள் முழுதும் நிலைத்திருக்கக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு ஆசிரியர் காட்டுற சின்ன பரிவு ஒரு மாணவனோட வாழ்க்கைய மாற்றி விடலாம். இது உண்மையிலேயே ரொம்ப சிலிர்ப்பான ஒரு விஷயம்தான். சரி, இவ்ளோ நேரம் நம்ம பேசின இந்த ஆழமான விஷயங்களை டெட் தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கிறேன் நம்ம நேயர்களுக்காக ஒரு முறை சுருக்கமா தொகுத்து சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா செஞ்சிடலாம். நண்பர்களே, தேர்வு காலத்துல பல உளவியல் கருத்துக்களை மனப்பாடம் செய்யறது உங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கலாம். ஆனா இவற்றை வெறும் பாடமா பார்க்காதீங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள் என்னன்னா, பாயிண்ட் சொல்லுங்க. முதலாவதா, கல்வி அப்படிங்கிறது ஏதோ ஒரு வெற்றிடத்துல நடக்கிறது இல்ல. அது நீங்க உருவாக்குற சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு மாணவனோட தனித்துவமான தனியாள் வேற்றுமைகளுக்கும் இடையிலான ஒரு ஆழமான தொடர்பு. ரெண்டாவது, மாணவனோட கவனத்தை ஒருபோதும் சத்தம் போட்டு ஈர்க்க முடியாது. முந்தைய அறிவோட புதிய தகவலை இணைச்சு ஒரு கவர்ச்சியை உருவாக்குங்க, கவனம் தானா வரும். மூணாவதா, தண்டனை அப்படிங்கிறது உடனடியா வேலை செய்யறது போல ஒரு மாயையை உருவாக்கும். ஆனா அது மூளையோட கற்றல் திறனை முடக்கி மாணவர்களுக்கு கல்வியின் மேல ஒரு வெறுப்பையும் நெகட்டிவான உளவியல் விளைவுகளையும் மட்டுமே ஏற்படுத்தும். தேர்வுகள் கூட மாணவனை தண்டிக்கும் கருவி அல்ல, உங்க கற்பித்தலை மேம்படுத்திக் கொள்வதற்கான கருவி. ரொம்ப தெளிவா தொகுத்து சொல்லிட்டீங்க. இந்த உரையாடலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நாளைய ஆசிரியர்களாகிய உங்களை நோக்கி ஒரு ஆழமான சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம ஆரம்பத்துல பேசின அந்த பசுமை குடில் ஒப்பீட்டுக்கே மீண்டும் வருவோம். ஒரு மாணவன் வகுப்பறையில தொடர்ந்து தோல்வி அடையறான், இல்ல தவறான நடத்தை கொண்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. வழக்கமா நம்ம சமூகம் என்ன சொல்லும்? அந்த பையன் சரியில்லை, அவனுக்கு படிப்பு ஏறல அப்படின்னு அந்த மாணவனை தான் குறை சொல்லுவோம். ஆனா இவ்வளவு நேரம் நாம விவாதித்த உளவியல் பின்னணியில சிந்திச்சு பாருங்க. ஒரு விதை சரியா முளைக்கல அப்படின்னா, தப்பும் தவறுமா வளருதுன்னா, அது அந்த விதையோட குற்றமா, அல்லது அந்த விதையோட தனித்துவத்திற்கேற்ப தட்பவெப்பத்தை மாற்றியமைக்க தவறிய நமது பசுமை குடிலின் குற்றமா? வாவ், ரொம்ப ஆழமான கேள்வி. ஒரு மாணவன் தொடர்ந்து தோல்வி அடைறான்னா, அங்கே தோற்பது மாணவனா, அல்லது அவனது தனியாள் வேற்றுமைகளை புரிந்து கொள்ளத் தவறிய நமது கல்வி முறையா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. ஒரு மாணவனோட தோல்விக்கு நாமும் ஒரு காரணமா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வை இது ஏற்படுத்துது. இந்த விரிவான உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க நாளைக்கு ஒரு மிகச்சிறந்த புரிதலுள்ள ஆசிரியரா உருவெடுக்க போறீங்க அப்படிங்கறதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. கண்டிப்பா. தேர்வுக்கு தயாராகுபவர்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். உங்க கடின உழைப்புக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். இந்த உளவியல் கோட்பாடுகள் உங்களை தேர்வுல வெற்றி பெறச் செய்யறது மட்டும் இல்லாம நாளைக்கு உங்க வகுப்பறைகளை ஆனந்தமானதா, உயிரோட்டம் உள்ளதா மாத்தவும் நிச்சயம் உதவும். உங்களுடைய நேரத்திற்கும் பொறுமையான கவனத்திற்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழ்தலசல்ல நம்ம சந்திப்போம். விடைபெறுகிறோம். நன்றி.